Welcome student, I am Ganeshan. So in the Poisson distribution lesson பார்க்கலாம். A manufacturer of pins knows that 2% of his product are defective. So ஒரு manufacturer company வந்து பார்த்தீங்கன்னா pins ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து 2% டிஃபெக்டிவ் ஆகும். அவங்களுக்கே அது வந்து தெரியும். அவங்க மிஷின்ல ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ல 2% டிஃபெக்டிவ் அப்படின்றது தெரியும். ஓகே. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, if he sells pin in the box of 100. ஸோ அப்போ என்னன்னா ப்ராபபிலிட்டி அவங்க சொல்லிட்டாங்க, மேனுஃபேக்சர் நோஸ் தட் 2% டிஃபெக்டிவ்னா ப்ராபபிலிட்டி வந்து அது வேல்யூ வந்து 2/100. அவங்க டிஃபெக்டிவ் ஆகுறது வந்து 2/100. அவங்க சேல் பண்றது வந்து n வந்து 100, பாக்ஸ் ஆஃப் 100. அப்போ அதுல இருந்து நான் லேம்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, அதை நான் லேம்டான்னு எடுத்துப்பேன். இந்த சம்பளம் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனே சொல்லலை, இருந்தாலும் இதை பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல போடலாம். சரிங்களா? என்னோட வேல்யூ லார்ஜா இருக்கனால பாய்சன்ல மட்டும்தான் போடணும். என்னோட வேல்யூ கொஞ்சம் ஸ்மாலரா இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ. ஸோ இப்போ லேம்டாவோட வேல்யூ என்பி அப்படின்னு தெரியும். ஸோ என்னோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 2/100. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு லேம்டாவோட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். அண்ட் கேரண்டிஸ் தட் நாட் மோர் தென் 4 pins will be defective. ஸோ அவங்க கொடுக்க சேல் பண்றதுல பாக்ஸுக்கு 4 பின்னுக்கு மேல டிஃபெக்டிவ் வராது அப்படின்றது கேரண்டியா கொடுக்குறாங்க. 4 பின்னுக்கு மேல டிஃபெக்டிவ் வராதுன்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, what is the probability that a box fails to meet the guarantee quality? அவங்க சொன்னது ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. சரி, இதை பத்தி நான் டீடைலா பின்னாடி சொல்றேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதுல பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சம் போட போறன்றதை நான் முடிவு பண்ணிட்டதுனால அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இங்க எழுதிக்கலாம். சரி, இப்போ இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இந்த லேம்டாவோட வேல்யூ எடுக்கும்போது சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ லேம்டாவோட வேல்யூ என்னது 2. அதனால p of x is equal to x is e power minus 2 into 2 power x by x factorial. And x value வந்து 0, 1, 2, etc. சரி, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அவங்க 4 பின்னுக்கு மேல டிஃபெக்டிவ் வராதுன்னு சொல்றாங்க, ஆனா அந்த கேரண்டி ஃபெயில் ஆகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 4க்கு மேல டிஃபெக்டிவ் வரணும், அது வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் த கேரண்டி வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போறேன். ஸோ யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயில் டு மீட் கேரண்டி. மீட் கேரண்டி. அவங்களோட கேரண்டி ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற கேரண்டி வந்து 4க்கு மேல டிஃபெக்டிவ் வராது, ஆனா ஃபெயில் ஆகணும்னா 4க்கு மேல டிஃபெக்டிவ் வரும். ஸோ எக்ஸை வந்து ரேண்டம் வேரியபிள் ஆஃப் ஃபெயில் அப்படின்றது அதை கேரண்டி ஃபெயில் ஆனதுக்கான எடுத்துக்கிறேன். ஸோ அதாவது டிஃபெக்டிவ் கவுண்ட்டை எடுத்துக்கிறேன். டிஃபெக்டிவ் கவுண்ட் எடுக்கும்போது என்னன்னா, அந்த டிஃபெக்டிவ் கவுண்ட் 4க்கு மேல வருது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். சரி, 4க்கு மேல டிஃபெக்டிவ் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென்னாவே நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்றது எழுதணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, 1 minus 0, 1, 2, 3, 4 வரைக்கும் எல்லாமே எழுதணும். ஸோ p of x is equal to 0 plus p of x is equal to 1 plus p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4. இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ நான் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இங்கே எடுத்து எழுதிட்டு அதில் ஒன்னொன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, இப்போ இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கிட்டேன். இப்போ ஒன்னொன்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 1 மைனஸ் எக்ஸுக்கு 0ன்னு அதில் போட்டிங்கன்னா e பவர் மைனஸ் 2, 2 பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். அப்புறம் எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா e பவர் மைனஸ் 2, 2 பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல். எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா e பவர் மைனஸ் 2, 2 பவர் 2 பை 2 ஃபேக்டோரியல். அப்புறம் எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா e பவர் மைனஸ் 2, 2 பவர் 3 பை 3 ஃபேக்டோரியல். லாஸ்டா எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா e பவர் மைனஸ் 2, 2 பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதுல காமன் டேர்ம்ஸ் வெளியில எடுத்துக்கலாம். ஸோ 1 மைனஸ் எல்லாத்துலயுமே e பவர் மைனஸ் 2 காமனா இருக்கு, அது வெளியில எடுத்தீங்கன்னா 2 பவர் 0 1, 0 ஃபேக்டர் 1 தான், அதனால 1. இதுல e பவர் மைனஸ் 2 போச்சுன்னா வெறும் 2. இங்க e பவர் மைனஸ் 2 போச்சுன்னா 2 ஸ்கொயர் 4, அந்த 4 2 ஆல் அடிச்சிங்கன்னா 2 வந்துடும். அடுத்தது இங்க e பவர் மைனஸ் 2 போச்சுன்னா 2 கியூப் வந்து 8 பை 3 ஃபேக்டர் வந்து 6 பிளஸ் 2 பவர் 4, 2 பவர் 4 வந்து 16, அப்புறம் 4 ஃபேக்டர் வந்து 24. சரி, இப்போ இதுல எவ்வளவு நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும் அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணலாம். e பவர் மைனஸ் 2 இன்ட்டு 2 பிளஸ் 2 4, 4 பிளஸ் 1 5
அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டேபிள்ல 4/3. அதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்ளீட்டா 8th டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 8s are 16, 8 into 3 24. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்ம்ல டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு 5 பிளஸ் மேல எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா 4 பிளஸ் 2 6 6/3 வந்துடும். 6/3 அடிச்சிங்கன்னா 2, அந்த 2 இதோட ஆட் பண்ணீங்கன்னா 7. ஸோ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு 7 அப்படின்னு வரும். ஸோ 1 மைனஸ் இப்போ 7 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.9473 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.0527 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ. அதாவது என்னன்னா அவங்க சொன்ன கேரண்டி ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.0527. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க சொன்ன கேரண்டி வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் ஃபெயில் ஆகாது. ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க 0.0. அதனால அவங்க சொன்ன கேரண்டியை நம்ம முழுசா நம்பலாம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.